ஐயா வணக்கங்க ஐயா. யாரு மதியா? எப்படியா இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்குங்க ஐயா. என்ன இவ்வளவு தூரம்? உங்களை தாங்க ஐயா பார்க்கலான்னு வந்தேன். அப்படியா? ஆமா, நீ நல்லபடியா இருக்கியா இல்ல பழையபடியே? இல்லைங்க ஐயா, இப்போ எந்த தப்பு தண்டாக்கும் போறது இல்ல. சரி சரி, என்கிட்ட படிச்ச பசங்கள்லயே நீ தான் வீணா போயிட்ட. சரி, என்ன விஷயம் சொல்லு. ஐயா, இதுல செய்யுள் மாதிரி ஏதோ எழுதியிருக்கு, என்னன்னு அர்த்தம் தெரியல, அதான் உங்ககிட்ட கேட்டுட்டு போலான்னு வந்தேன். கொண்டா பார்க்கலாம். இது எங்க உனக்கு கிடைச்சிச்சு? இது எங்க அப்பாவோடதுங்க ஐயா. என்னங்க ஐயா, ஏதாவது புரியுதுங்களா? புரியுது, ஆனா இதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்ய போற? ஒரு ஆர்வம் தாங்க ஐயா. இதை தெரிஞ்சுக்காத இருக்கிறது தான் உனக்கு நல்லது. ஏன், ஏதாவது தப்பா இருக்கா? நான் அப்படி சொல்லல, இதுல உள்ள ஆபத்தை சொல்றேன். எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க ஐயா, நான் எங்க அப்பாக்காக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு இதுல கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை. இருந்தாலும் நீ தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வப்படுறதுனால சொல்றேன். சொல்லுங்க ஐயா. மறைத்தோம் மற்றும் ஓர் மாசிலா மறைப்பொருளை உரைத்தோம் உன்னிடம் கேளப்பா உத்தமனே. இது எப்பவோ புதைச்ச பொக்கிஷத்தை பத்தி சொல்லியிருக்கு. கரை கண்டன் கணமொன்றின் கால் சிரமாய் கரைந்திருக்க பிற கணங்கள் பார்த்திருக்க பேசாது உறைந்தபடி. இதுக்கு அர்த்தம், அந்த பொக்கிஷத்தை சிவரூபமா இருக்கிற ஆஞ்சநேயரும் அதை சுத்தி இருக்கிற பிற கணங்களும், அதாவது பூத கணங்கள், இவங்கெல்லாம் சேர்ந்து வெகு காலமா இந்த புதையல காவல் காத்துக்கிட்டு இருக்குன்னு இதுல சொல்லியிருக்கு. அப்படிங்களா ஐயா? வேற என்னங்க ஐயா இருக்கு? படியருகே பாம்பு இருக்க படைத்தவனும் பார்த்திருக்க வடிவழகாய் காமாட்சி உடனுறைந்து முகிழ்ந்திருக்க. இதனுடைய அர்த்தம், படிக்கட்டுல பாம்பு சிலையும் அத நேர் எதிரில் படைத்தவன், அதாவது சிவலிங்கம், அதன் அருகே வடிவழகாய் காமாட்சியும் இருக்கிறாங்கன்னு சொல்லுது. தடி கொண்டோன் அறிந்த பொருள் தவம் போல காத்திருக்க தடிமணலில் புதைந்த பொருள் களபலிகள் கேட்குமாடா. இதுக்கு அர்த்தம்? நான் சொன்ன ஆபத்து இதுல தான் அடங்கியிருக்கு. என்னங்க ஐயா? புதைஞ்சிருக்கிற பொக்கிஷத்தை தடியோட ஒரு தலையாரி அதை தொம்போல காத்திருப்பதாகவும், மீறி போறவங்களோட உயிரோட அது பழி வாங்குறதாகவும் இருக்கு. அப்புறம் என்னங்க ஐயா? கேட்டறிந்த கதைகளினால் காமந்தான் தலைக்கேறும், பாட்டறிந்த பாலகனே பகிர்ந்திடுவேன் கேட்டிடுவாய். இந்த கதையை தெரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு புதையல் ஆசை விடாதுன்னும், அந்த போத அவனை ஆட்கொள்ளும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் வேட்டைதான் செய்பவனாம் பாட்டனவன் துணை தேடு, சேட்டைகளில் ஒன்றதுவே வளர் ரூபம் விளைவது கான். இதுக்கு என்னங்க ஐயா அர்த்தம்? இது எல்லாத்துக்குமே காரணம், வேட்டை ஆடுபவனாக இருக்கிற சிவரூபந்தான். அவன் துணை தேடணுன்னு இருக்கு. அவனாலதான் வளர் ரூபம், அதாவது பெருசா விஸ்வரூபம் எடுப்பதா சொல்லுது. இந்த செய்யுள் அதோட முடியுது. ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி சொல்றது இருக்கட்டும், இதை கேட்டதோட நிறுத்திக்கோ, செயல்படுத்த முயற்சிக்காத. ஐயோ, அப்படிலாம் பண்ண மாட்டேங்க ஐயா, சும்மா தெரிஞ்சுக்கலான்னு தான் கேட்டேன். அப்போ நான் வரேங்க ஐயா. சரி. டேய் மாணிக்கம், சீக்கிரம் வாடா போலாம். எங்கடா?
பாழடைஞ்ச கோயிலுக்குடா. இப்போ என்ன அவசரம்? டேய், புதையல் இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சு. என்னடா சொல்ற மதி? ஆமாடா, ஆஞ்சநேயர் சிலை எதிர நந்திக்கும் பூதகண சிலைக்கும் நடுவுல தாண்டா புதையல் இருக்கு. அந்த ரெண்டு சிலையும் கண்டுபிடிச்சா போதும், புதையல் ஈஸியா எடுத்துடலாம்டா. வா போலாம். சரிடா வா. வாடா வாடா. எங்க இந்த கிழவனை காணோம்? டேய், அவன் எங்கேயோ போயிட்டு போறான்டா. முதல்ல நம்ம வந்த வேலையை பார்க்கணும். இதை பாரு, ஒரு சிலை விடாம எல்லாத்தையும் நல்லா செக் பண்ணு. போ. டேய் அந்த பக்கம் போலாம். டேய் வா, இந்த சிலையை பார்க்கலாம். இது இல்லடா, வா. இங்க பார்க்கலாம். வா, அடுத்தது பார்க்கலாம். டேய், இங்க பாரு. இது இல்லடா. சரி வா, அங்க போய் பார்க்கலாம். நல்லா பாருடா. என்னடா, ஏதாவது குறிப்பு தெரியுதா? இல்லடா. சரி வா, அங்க போலாம். பின்னாடி போய் பார்க்கலாம், வா. டேய் அங்க பாரு. டேய், என்னடா ஆச்சு? ஒன்றும் இல்லடா. நீ சொன்ன மாதிரி இங்கே எதுவுமே இல்லையே. எங்க அப்பாவோட டைரியில அந்த குறிப்பு இருந்துச்சேடா. சரி அதுக்காக டென்ஷன் ஆகாத. எதுக்கு அந்த டைரி எடுத்து இன்னொரு தடவை பாரு. என்னடா யோசிக்கிற? ஒன்றும் இல்லடா. மதி, நமக்கு புதையல் கிடைக்கணும்னா கண்டிப்பாக கிடைக்கும். தேவையில்லாம மனசை குழப்பிக்காத. வா போகலாம். டேய், நான் அந்த புதையலை எடுக்காம விட மாட்டேன்டா. கண்டிப்பாக எடுக்கலாம். வா போகலாம். சூழியம் ஒரு